கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை, கள்ளச்சாராயம் விற்றால் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் என பல்வேறு திருத்தங்களுடன் இந்த மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டையே உலுக்கிய இந்த கள்ளச்சாராய உயிர் பலிகள் நிகழ்வதை இது தடுக்குமா, தடுக்காதா, பலனளிக்குமா என்பது தொடர்பாக நம்மிடையே இந்த சிறப்பு விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். புகழேந்தி அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி சொந்த ஊர் என்பதால் அந்த கள்ளச்சாராயத்தின் பின்னணி என்ன, அதை தடுப்பதற்கு இந்த திருத்த சட்ட மசோதாக்கள் உதவுமா என்பது தொடர்பாக அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் கண்ணன். வணக்கம் சார். வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம். வணக்கம் சார். அதாவது இந்த கள்ளச்சாராயத்தை விற்றால் நீங்கள் தான் வந்து அந்த அந்த உயிர் பலி தொடர்பாக அங்கு பார்வையிட்ட பின்னர் துப்பாக்கியால் சுட வேண்டும், அவர்களை என்கவுண்டர் செய்யப்பட வேண்டும் தக்க கள்ளச்சாராய விவகாரங்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அதன் எதிரொலியாகத்தான் சட்டப்பேரவையில் இந்த மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா தாக்கலாக இருக்கிறதோ என்பது போல இப்போது அது கடுமையான சட்டங்கள், அதாவது கள்ளச்சாராயம் விட்டால் ஆயுள் தண்டனை, இது வந்து சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்துவதில் எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கும்? உண்மையிலேயே இந்த மாதிரி இந்த ஆயுள் தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதம் ஆகியவை வந்து இங்கு கல்வராயன் மலையிலும் ஜவ்வாது மலையிலும் சாராயம் காய்ச்சுவதை நிறுத்துமா சார்? சரியான கேள்வி. மிக்க நன்றி. என்னுடைய நேட்டிவ் கள்ளக்குறிச்சி, பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தானே. கண்ணன், இது நம்ம என்ன சொன்னோம்னா சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னோம். சரி. அன்னைக்கு என்னோட மிஸ்டர் வித்யாதரன் வந்திருந்தாரு, ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியினோட லோக் சக்தி ஜனசக்தியோட தலைவர். அப்புறம் கஜேந்திரன், ஆனந்த், வித்யாதரன், அப்புறம் அங்க லோக்கல்ல இருந்து ராஜா, மாது, இப்படி ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. மிஸ்டர் ஜெயச்சந்திரன், நூற்றுக்கணக்கான பேரோட சேர்ந்து எல்லாம் அந்த கருணாபுரம் பூரா சுத்தி பார்த்தேன். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். சொல்ல ஒன்னா குடும்பிகள் கண்ணன். அதாவது ஒரு ஒரு காலை இழந்து அரைக்கால் தான் இருக்கு, 1.5 கால். அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கு. இன்னொருத்தர் உயிருக்கு போறாரு, டயாலிசிஸ் ஸ்டேஜ். அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒய்ஃப் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து இப்படி அனுமதிச்சாங்கன்னு அங்கேயே நான் வந்து சண்டை போட்டேன். ஆறுதல் சொல்லவே போகல, இதெல்லாம் நியாயமாமா. இன்னொரு லேடி குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கவே முடியல கண்ணன். அப்புறம் பாத்தீங்கன்னா தெருவு போனோம் கருணாபுரத்துல. ஒரு ரோடு வீதிக்கு வீதி நம்ம பிரஸ் சுத்திக்கிட்டே இருக்கு. சார் இங்க இருக்கு பாருங்க, அங்க இருக்கு பாருங்கன்னு கூட்டு போறாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு, நீங்க சொன்ன மாதிரி நாட்டையே உலுக்கிய ஒரு துயரமான ஒரு சம்பவம். அதுவும் கள்ளக்குறிச்சி ரொம்ப எனக்கு கேட்கும்போது கஷ்டமா இருந்துச்சுன்னு. பார்க்கும் பொழுது சொல்லவனா வேதனை. நீங்க போய் பாத்தீங்க, அதனாலதான் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொன்னோம். சொன்னீங்க இல்ல, நீங்க போய் பாத்தீங்க. அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு தெரியும். சரி. பொன்மாணிக்கவேல் வந்து அவர் வந்து எஸ்பியா இருந்தார் சேலத்துல. சரி. அவர் எங்க இருக்காரு இப்ப தெரியாது, அவருக்கு எனக்கு கான்டாக்ட் இல்ல. சரி, ஓகே. ஆனா அவர் பிடிவாதமாவே இதை ஒழிக்கணும்னு சொல்லி சுட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி சேலம் மாவட்டத்துல அந்த அவுட்டர்ல புறநகர்ல சாராயம் காய்ச்சறது நில்லா காமிச்சார். பக்கத்துல இருக்க எஸ்பி கூட இந்த அட்வைஸா சொன்னார். சோ இது நடந்தது. அதை முன் வச்சுதான் நான் சொன்னேன் சுட்டு தள்ளணும்னு சொல்லி. இப்ப நீங்க சொல்றீங்க கவர்மெண்ட் வந்து 10 லட்சம் ரூபாய் அபராதம், இங்க சட்டங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துச்சு. அங்க இப்ப வந்து அவனை அந்த காய்ச்சறவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, அபராதமா போடணும்னு சொல்லி. ஆயுள் தண்டனை, மூவபிள் ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்றோம், அது பயன்படுத்திய கார் மற்ற வாகனங்கள்லாம் சீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முதல்வர் அறிவித்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை இது ஒரு ஆறுதலாக இருக்கிறது. அதை வந்து மறைச்சு பின்னாடி போக விரும்பல. சுட்டு தள்ளணும்னு சொன்னா ஆயுள் தண்டனை வரைக்கும் இந்த கடுமையான சட்டம் பாய்ந்திருக்கிறது. இது முதல்ல ஒண்ணுமே இல்லாம தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்க.